வணக்கம் அன்பு உறவுகளே. பாருங்கள், இந்த கோயில் ஆக்சுவலாக இதை நம்ம வீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என் பையனோட ஐடியா அம்மா இதை கோயிலாக போடுங்கன்னு சொன்னான். ஸோ கோயிலாக போட்டிருக்கேன். வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்தில் அந்த வீடு இருக்கும்ல, குடிசை வீடு, அது மாதிரி நான் போட போகிறேன். இப்போ இந்த வீட்டுக்கு நான் 4 அடி எடுத்திருக்கேன். சரிங்களா, 4 அடியில் 11 ஒயர் நான் எடுத்திருக்கேன். 11 ஒயர் 4 அடியில் எடுத்துட்டு நம்ம அடி போடுவோம்ல, அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். 11 ஒயரையும் போட்டு வந்துட்டேன். சரிங்களா, 2 4 6 8 10 11 11 ஒயர் நம்ம நாட் போட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம அடையாளப்படுத்திக்கணும். இந்த ஒயரை இதை அடையாளப்படுத்திட்டு பாருங்கள், இதுக்கும் மேல் வரிசையில் 5 லைனும் கீழ் வரிசையில் 5 லைனு, மொத்தமாக 11, அதாவது 11க்கு 11 வர்ற மாதிரி நம்ம போடணும். சரிங்களா, இது போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வளர்த்திட்டு வரணும். சுற்று ஒயர் கொடுத்து வளர்த்திட்டு வரணும். இப்போ இந்த சைடில் எடுத்துருக்கோம்ல, இதே அளவு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த அளவு அளக்கும்போது கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கம்மியாக வச்சுக்கோங்க. சைடு நம்ம அளவு எடுத்து போடுவோம்ல, ஏன்னா இது 11 லைன் போடும்போது ஒரு 1/2 அடிக்கு நமக்கு 1/2 அடிக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக வந்துடும். இது மாதிரி நம்ம போடணும். இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒயரை கட் பண்ணி இந்த அடி போடுறது நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். அதனால் நான் இதில் போடலை. சரிங்களா, இந்த மாதிரி மேல் வரிசையில் 5 லைன் போடணும், கீழ் வரிசையில் 5 லைன் போடணும். மொத்தம் 11க்கு 11 வர்ற மாதிரி போட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி போடணும். சரியா, இது மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு லைன் நான் போட்டு வந்துட்டேன். இப்போது இதை அப்படியே நம்ம சைடில் அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ நம்ம இந்த ஒயரை அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம். ஓகேவா, இதுக்கு மேலே இப்போ நான் ஒரு லைன் போட்டேன். இனி 4 வரிசை போடணும். அதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பக்கம் 5 வரிசை போடணும். சரிங்களா, இது மொத்தம் நமக்கு 11க்கு 11 வர்ற மாதிரி போடணும். இது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் 11க்கு 11 போட்டு வந்துட்டேன். நம்ம சொன்னோம்ல, அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11க்கு 11 இந்த மாதிரி போட்டு வந்துடணும். சரிங்களா, போட்டு வந்துட்டு நான் தென்னங்குச்சி சொருகியிருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறக்காக. அடுத்தது இப்போ நம்ம மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு சொருகிற கலவாக விட்டுருங்க. சொருகிற கலவாக விட்டுட்டு நம்ம ஒரு 2 லைன் போட்டால் போதும். சரிங்களா, 2 லைன் போட்டு முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளே சொருகிட்டு வந்துடுங்க. இப்படி ஃபுல்லாக நம்ம ஒரு 2 லைன் போடணும். சரிங்களா, நம்ம கூடைக்கு போடுவோம்ல, அதே மாதிரி தான் போடணும். இதை அப்படியே சுற்றிலும் போட்டு வந்துடலாம். ஓகேவா, இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சுட்டு
நீங்கள் சுற்றிலும் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. போட்டு வந்துட்டு ஏணிப்படி நாட் போட்டு அடுத்த லைன் போடணும். மொத்தம் வந்து நமக்கு 2 லைன் போடணும். 2 லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு 2 லைன் வளர்த்திட்டு வந்திருக்கேன். சரிங்களா, 2 லைன் வளர்த்திட்டு வந்துட்டேன். வளர்த்திட்டு வந்துட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி நம்ம உள்ளே சொருகிட்டு வந்துட்டோம். அடுத்து இப்போ இந்த 11 நம்ம 11 நாட் வச்சு ஃபஸ்ட்டு பேஸ் போட்டோம்ல, அந்த 11 நாட்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது நம்ம போட்டது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ 11 நம்ம ஒயர் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 4 4. சரிங்களா, இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 எடுத்துட்டு தனியாக வச்சுக்கோங்க. இது வந்து கதவுக்கு ஒரு சைடு மட்டுமே. நான் வந்து கொஞ்சம் ஒயரை கட் பண்ணிக்கிறேன். மூணு சென்டரில் வந்து 3 ஒயர் இருக்குது. இந்த 3 ஒயரில் நம்ம கட் பண்ணிடலாம் 3 ஒயரை. சரிங்களா, இதை எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணதை நம்ம வந்து மேலே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 ஒயரையுமே உள்ளே சொருகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி உள்ளார சொருகிருங்க. சரியா, அந்த 3 ஒயரையும் நம்ம உள்ளார சொருகிடணும். இந்த 3 ஒயரையும் சொருகிடணும். சொருகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா, இந்த 3 ஒயரை நான் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து நம்ம 3 ஒயர் கட் பண்ணோம்ல, அதை வந்து நான் உள்ளே சொருகிட்டு வந்துட்டேன். அடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு சொருகிற கலவாக விட்டுருங்க. சொருகிற கலவாக விட்டுட்டு இப்போ இந்த 3 ஒயர் நம்ம வந்து உள்ளே மடக்கி இருக்கோம்ல, அடுத்த ஒயர்லேருந்து நம்ம நாட் போடலாம். சுற்றிலும் நாட் போட்டே வரணும். சரிங்களா, இது வந்து கதவுக்கு நம்ம இந்த போஸ்ட் பாக்ஸ் போட்டிருப்பேன் பாருங்கள், அதில் நம்ம இப்படி தான் போட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லைனோ 6 லைனோ நம்ம போட்டு வந்துடலாம். சரிங்களா, இது மாதிரி போடணும். இது போட்டுட்டு இங்கே வந்து சொருகிற கலவாக விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடணும் இந்த அளவில். இப்போ இது வந்து ஃபுல்லாக ஒரு லைன் மட்டும் நான் ஒரு லைன் போட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக போட்டு வந்துட்டு இந்த பக்கமும் சொருகிற கலவாக ஒயரை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை சொருகிடணும். சரிங்களா, இப்போ நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோமா, 5 லைன் வளர்த்திட்டு வந்துட்டு இதே மாதிரி 5 லைன் வளர்த்திட்டு ஃபுல்லாக சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் நம்ம. சரியா, இதை பூரா சொருகக்கூடாது. இந்த சைடில் நம்ம போட்டோம்ல, சொருகிறதுக்காக விட்டோம்ல, அதை மட்டும் சொருகணும். இப்போ வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ரன்னிங் ஒயரை எடுத்துகிட்டு சொருகிற கலவாக ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு இதே மாதிரி நாட் மேலே எழுப்பிட்டு வரணும். சரிங்களா, நம்ம 5 லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். புரியுதில்ல உங்களுக்கு? இது 5 லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் வந்து 6 லைன் போட்டிருக்கேன் மொத்தமாக. 1 2 3 4 5 6 லைன் போட்டு முடித்து நான் வந்து உள்ளார சொருகிட்டு வந்துட்டேன். சரியா, இப்போது நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடணும். இந்த இடத்துலேருந்து ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டு வந்துடலாம். இங்கே இருக்குதுங்களா, இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டே வர்றோம். வந்துட்டு இப்போ இந்த இடத்துல 3 ஒயர் கட் பண்ணோம்ல, அந்த ஒயரை இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். சரிங்களா, அதனால் ஃபுல்லாக வந்து இப்போது நான் பாருங்கள் இந்த இடத்துல ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி போட்டு வந்துடலாம். சொருகிற கலவாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது வந்து நம்ம 1 2 3 4 இப்படி பேக்கில் வந்துடலாம். இந்த இடத்துலேருந்து போட்டுக்கலாம். சொருகிற கலவாக விட்டுட்டு நீங்கள் இது ஃபுல்லாக நாட் போட்டே வாங்க. அந்த லைன் வரைக்கும் போட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயர் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சீக்கிரம் முடிச்சிடலாம். இது ரொம்ப அழகாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த வீடு போட்டோம்னா. இது பாருங்கள், இதை போட்டு வந்துடுறேன். போட்டுட்டு இது வரைக்கும் வந்துட்டு பார்க்கலாம். சரியா, புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம வந்து 6 லைன் போட்டிருக்கோம். 3 ஒயர் வந்து கட் பண்ணி உள்ளே சொருகி விட்டுட்டு மேலே வந்து நான் 6 லைன் வளர்த்திட்டு வந்திருக்கேன். வளர்த்திட்டு சைடில் இருக்கிறத சொருகியிருக்கேன்.
இப்போ மேலே ஒரு லைன் நான் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். சரிங்களா? போட்டுட்டு இது வரைக்கும் வந்தோன்னே காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து இந்த பக்கம் ரன்னிங் ஒயரை கொடுத்து போட்டு வந்தேன்னா அதே மாதிரி போட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த 3 ஒயர் கீழே கட் பண்ணோம்ல, அதே ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் நாட் போடணும். இப்படி வச்சுக்கோங்க. லாங்காக இருக்கிறது மேலே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நாட் போடுங்க. குட்டியாக இருக்கிறது வந்து சொருகருக்கு. இந்த மாதிரி 3 ஒயர்லையும் நம்ம நாட் போடணும். பாருங்கள், இப்போது ஒரு இதில் நாட் போட்டேன்னா அடுத்தது எடுத்துக்கிறேன். அதையும் வந்து மேலே போகிற மேலே, அதாவது இது வந்து நம்ம மேலே சொருகி விட்டுருவோம். ஸோ மேலே போகிற ஒயர் வந்து கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே வந்து கம்மியாக இருக்கணும். நம்ம வந்து இந்த நாட் போடும்போது. சரிங்களா? இப்போ நான் 2 ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து 3ஆவது ஒயர் ஜாயின் பண்ணுறேன். இப்படி தான் வரணும். பாருங்கள், நான் இப்போ 3 ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டேன். சொருகர் கலவை நம்ம எடுத்துக்கலாம். ஒயரை எடுத்துட்டு இப்போ இந்த நாட்டோட நம்ம போடணும். 3 ஒயர் நம்ம வந்து கீழே சொருகணும்ல, அது மேலே போட்டுட்டோம். போட்டு முடிச்சுட்டு அடுத்தது பாருங்கள், அடுத்த ஒயர் இருக்குது, அதில் வந்து நம்ம நாட் போடுறோம். டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம ஏணிப்படி நாட் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம அப்படியே நாட்டை வந்து வளர்த்திட்டு வரணும். சரிங்களா? லைன் வந்து இது எந்த அளவுக்கு ஒயர் இருக்கோ, நம்ம வந்து 4 அடிக்கு எடுத்தோம்ல, எந்த அளவுக்கு இருக்கோ சொருகிற கலவாக ஒயரை விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக மேலே வளர்த்திட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம போட்டுட்டோமா? இது வந்து நீங்கள் இந்த இடத்துல நாட் ஏணிப்படி நாட் போட்டுட்டு நம்ம அப்படியே வளர்த்திட்டு வர்றோம். இதை வந்து அப்படியே கீழே மடித்து விட்டுருங்க. இதை வந்து கீழே வந்து நம்ம சொருகிடணும். ஓகேவா? இந்த பக்கம் ஹோல்ஸ் மாதிரி வரும். இது ஃபுல்லாக நம்ம இனி வளர்த்திட்டே வந்துடலாம். எந்த அளவுக்கு வந்து ஒயர் வந்து இந்த அளவுக்கு சொருகருக்கு விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு விடணும். விட்டுட்டு நம்ம மீதியை நாட் போட்டு வந்துடலாம். இதை வந்து ஃபுல்லாக நான் நாட் போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். நம்மளோட நான் வீடு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் நம்ம போட்டோம். இதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து இதுக்கப்புறம் எவ்வளோ லைன் வளர்த்திருக்கேன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 லைன் வளர்த்திட்டு எல்லாமே நான் சொருகிட்டு வந்துட்டு இந்த முக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம முக்கு திருப்பி இருப்போம்ல, இதுலேருந்து பாருங்கள் இந்த 2 இதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த 2 வரிசையை மட்டும் இப்படி பிடிச்சி நம்ம இந்த கார்னரில் நான் ஒரு ஒயரை வச்சு நான் இப்படி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிறக்காக இந்த ஒரே ஒரு லைனில் மட்டும் நான் தென்னங்குச்சி சொருகியிருக்கேன். அதே மாதிரி கதவுக்கும் பாருங்கள், இந்த பக்கம் தென்னங்குச்சி சொருகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இப்போது என் பையன் ஒரு ஐடியா கொடுத்தான். இதை வந்து நீங்கள் வீடாக செய்ய வேணாம், கோயிலாக வந்து மாற்றுங்க, கோயிலாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். சரி, ஓகே, நம்ம இது கோயிலாக பண்ணிடலாம். ஏன்னா இந்த சாண்டல் கலரும் இந்த ஒரு இது வந்து ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா கோயில் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம கோயில் வந்து நம்ம மாற்ற போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மேலே டாப் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கோபுரத்தை பாருங்கள். இப்போ இந்த மேல் டாப்பு போடுறதுக்கு நான் வந்து கோல்டன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதாவது கோல்டன் கலரும் நம்ம ஒயிட் கலரும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோல்டன் கலரில் 4 அடியில் 4 ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? 4 அடியில் 4 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி போடணும். பாருங்கள், இப்போ இந்த 2ஆவது ஒயரை இப்படி பிடிச்சிக்கோங்க. 3ஆவது ஒயரையும் நல்லா இப்படி வச்சுக்கோங்க. டைட் பண்ணி நம்ம பிடிச்சிக்கணும். நான் வந்து ஒரு லவ் பேர்டு போட்டிருப்பேன்ல, அதே மாதிரி போட போகிறேன். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த 4 ஒயரில் வந்து நம்ம நெல்லிக்காய் நாட் போடுவோம்.
இப்போது நெல்லிக்காய் நாட் போடுறதுக்கு இந்த பள்ளமான ஒயர் வந்து வலது பக்கம் இருக்கணும். சரிங்களா? இதை வந்து மல்லிகை மொட்டை மாற்றுறதுக்கு இது அப்படியே ரிவர்ஸில் வரணும். இந்த பள்ளமான ஒயர் இந்த பக்கம் போயிடணும். இப்போது ஃபஸ்ட்டு பள்ளமான ஒயர் இருக்குல்ல, அதை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வச்சுக்கலாம். செகண்ட் பள்ளமான ஒயரை எடுத்து ஒரே ஒரு லூப்புக்குள்ளார மட்டும் விடணும். இந்த தேர்டு பள்ளமான ஒயரை எடுத்து 2 லூப்புக்குள்ளார விடலாம். அடுத்து இந்த 3வது ஒயரு, சாரி 4வது ஒயரா, ஃபஸ்ட்டு 1 விட்டுட்டோம், 2 3, இப்போ 4. இந்த 4வது ஒயரை 3 லூப்புக்குள்ளாரையும் விடுங்க. விட்டுட்டு இதை நம்ம இந்த கையை மட்டும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா போதும். பாருங்கள், நம்ம மடிச்சிருக்கோம்ல, அதை நீங்கள் கரெக்டாக வச்சு கொண்டு வந்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து சரியாக கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அதை இது பண்ணவே வேண்டாம். அப்படியே மெதுவாக இழுத்திங்கன்னா நமக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நெல்லிக்காய் நாட் கிடச்சிருச்சு. இப்போது நம்ம போட்டுட்டோம். அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் பார்த்துக்கோங்க. தான் நம்ம அந்த மடித்து வச்சதை கரெக்டாக வச்சு கரெக்டாக டைட் பண்ணோம்னா பொறுமையாக நமக்கு இந்த அப் அண்ட் டவுன் பார்க்க வேண்டியதே இல்லை, கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போது இதை வச்சுட்டு நான் அடுத்து ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் ஒயரை எடுத்துகிட்டு நம்ம இதை சுற்றிலும் வந்து நாட் போட்டுட்டு வந்துடலாம். இல்லைன்னா இந்த கலரே நம்ம எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணுறப்ப நம்ம ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். இப்போது ஒயர் பாருங்கள் இந்த அளவுக்கு விட்டுருங்க. சரிங்களா? ஒரு 3/4 அடிக்கு விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றிலும் நாட் போடலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வந்து கொடுத்து சொருக முடியாது. அதனால் இது நம்ம மேலே ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருக போகிறோம். இது அப்படியே ஒரு லைன் ஃபுல்லாக கொண்டு வாங்க. இது வந்து நம்ம ஒரு 2 லைன் போட்டுட்டு அப்படியே சொருகிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட் லைன் போடுறேன். பாருங்கள், இந்த 3 இதில் இந்த மறுபடியும் போடணும். நம்ம இந்த 3 நாட்டில் போட்டு இது எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்டு வந்துட்டோம். இது ஃபஸ்ட்டு போட்ட ஒயரு. இந்த ஒயரை நம்ம இவ்வளோ விட்ருக்கோமா, இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ இதுதான் ரன்னிங் ஒயரு. சரிங்களா? இப்போ இந்த ரன்னிங் ஒயர் போகுதில்ல, அந்த லைனுக்குள்ளாரையே நம்ம இந்த ஒயரை விடணும். இது வந்து உள்ளார நம்ம ஏணிப்படி நாட் முடிச்சு போட்டு மறுபடியும் உள்ளே கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இதை பண்ணினேன். இப்போ இதில் போட்டுட்டு இதை நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும். ஃபுல்லாகவே சொருகிட்டு வந்துடுங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம இப்படி ஃபுல்லாகவே சொருகிடணும் ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்த நாட்டில் போடணும். ஃபஸ்ட்டு போட்டோம்ல, இப்போ எப்படி ஏணிப்படி நாட் போடுறோமோ அதே மாதிரி இந்த ஒரு ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயரில் நம்ம நாட் போடலாம். சரியா? இதுவும் வந்து சுற்றிலும் ஒரு நாட் போட்டு நம்ம இதை எப்படி சொருகணுமோ அதே மாதிரி இந்த ஒயரையும் வந்து ஃபுல்லாக சொருகிட்டு வந்துடணும். இப்போ 2 லைன் மட்டும் நம்ம போட்டு முடிச்சுட்டு சொருகிட்டு பார்க்கலாம். இதையும் ஃபுல்லாக சொருகிடுங்க. அடுத்து இன்னொரு லைனு, 2வது லைனு, இந்த லைனும் போட்டு முடித்து சொருகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 2 லைன் போட்டு வளர்த்திட்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம 2 லைன் போட்டுட்டு அந்த நம்ம இந்த சுத்து ஒயரில் கொடுத்தோம்ல அந்த ஒயரையுமே நான் வந்து இந்த பக்கம் அப்படியே போட்டு சொருகிட்டு வந்துட்டேன். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த 2 ஒயரில் நம்ம இதோட வந்து நம்ம
எப்படி சொல்கிறோம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ மேலே போகிறதுல ஒரு ஒயரு, அந்தளவு ஒயர் எடுத்துக்கலாம். அந்தளவு ஒயரை எடுத்துட்டு பாருங்கள், நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு நாட்டில் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து ரெண்டாவது நாட்டில், ரெண்டாவது ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இதை அப்படியே இது மேலே போட்டுல இந்த ஒயர் அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சிவலிங்கம் போட்டிருப்பேன் பாருங்கள், அது மாதிரியே நம்ம போட போகிறோம். சிவலிங்கத்துக்கு நான் இப்படி தான் போட்டிருப்பேன். அந்த சிவலிங்கம் போய் பாருங்கள், அது வந்து சாதா நாட்டில் போட்டிருப்பேன். அது ரொம்ப அழகாக வந்திருக்கும். பிகினர்ஸ் கூட அதை போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ரெண்டாவது மேலே போகிற அதே அளவு ஒயரை எடுத்து பக்கத்துலேயே கொடுக்குறேன். ரெண்டு ஒயரில் நம்ம நாட் போடுறோம். இது வந்து நீங்கள் ஒரே ஒயரில் கொடுக்குறதா இருந்தால் கூட நீங்கள் ஒரே ஒயரில் கொடுத்துக்கோங்க. நான் வந்து டபுள் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். நம்ம அதே அளவு அளந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து இந்த ரெண்டு ஒயர்லேயும் இதே மாதிரி நம்ம ஒயிட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இப்படி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டுருங்க. இப்படி கிராஸாக மீட்டாது பார்த்தீங்களா ஒயிட் கலரு, அந்த இடத்துல நம்ம நாட் போடணும். பாருங்கள், மறுபடியும் நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு மேலே போகிற அளவே அதே அளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நாட் போடலாம். ரெண்டு ஒயரில் நாட் போடுங்க. ரெண்டு ஒயரில் நம்ம நாட் போடுறோம். நாட் போட்டு முடிச்சுட்டு அந்த கிராஸ் ஆகிற ஒயிட் கலர் ஒயரில் நம்ம கிராஸ் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போடணும். கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஜாயின் கொடுக்கறது மட்டும் நம்ம ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கோல்டு கலரே சுற்று ஒயருக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் பாருங்கள், இப்போ 4வது ஒயர் நான் ஜாயின் பண்ண போகிறேன். இது கட் பண்ணாமல் அப்படியே நம்ம ரன்னிங் ஒயரோடையே வச்சு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போது இந்த ரெண்டு ஒயர்லேயும் நம்ம போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதோட அளவு அப்படியே எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் ஒயரை. அடுத்து பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு. இப்போ இந்த இன்ட்டுவாக மீட் ஆகுதா ஒயிட் கலர் ஒயரு, அதில் பூராமே நம்ம நாட் போடணும் கிராஸாக. இந்த ஒயர் வந்து கிராஸாக தான் ஒயர் போகும். ஸோ அந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி சுற்றிலும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்று ஒயர் கொடுத்து நம்ம அப்படியே லைன் வந்து ஒரு 2 லைன் வளர்த்தலாம். இது கிராஸாக நான் போடுறேன். இப்போது நான் ஏன் இது வந்து ஒரு லைன் ஃபுல்லாக சொல்கிறேன்னா, அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம இதே தான் போடுவோம் திரும்ப திரும்ப. சரிங்களா? அதனால் ஒரு தடவை நான் ஃபுல்லாக போட்டு காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும்ல, அதுக்காக. இப்போ பாருங்கள், நமக்கு 4 பக்கம் வருதா? இப்போ நம்ம மறுபடியும் ஏதோ ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். இந்த சென்டரில் இருக்க இந்த ஒயரவே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போது அடுத்தது கோல்டு கலர் எடுத்துக்கலாம். நம்ம கோல்டு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். கோல்டு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து சொருகிற கலவாக விட்டுக்கோங்க. சொருகிற கலவாக விட்டுட்டு நம்ம நாட் போடுறோம். அப்படியே சுற்றிலும் நம்ம நாட் போடுறோம். ஒரு 2 லைன் வளர்த்தணும். வளர்த்திட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணி சொருகிடுங்க. பாருங்கள், சுற்று ஒயரை வச்சு நாட் போடுறோம். 2 லைன் போட்டுக்கலாம். இதை அப்படியே சுற்றிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த நம்ம ஒயிட் கலர் போட்ட இடத்துல நமக்கு முக்கோணமாட்டம் கிடைக்கும்.
இதே மாதிரி ஃபுல்லாக 2 லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் வந்து 2 லைன் வளர்த்திட்டு சுற்று ஒயரை உள்ளே கொடுத்து சொருகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்து மறுபடியும் நம்ம ஜாயின் பண்ணணும். மறுபடியும் நம்ம எங்கேருந்து ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது கோல்டு கலரு. இந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம 2 ஒயரில் ஜாயின் பண்ணோம். இப்போ இந்த 4 ஒயரில் போடணும். சரிங்களா? 1 2 3 4. ஏன்னா அப்போ தான் இந்த இந்த இங்கே போட்டிருக்கோம்ல, இந்த நாட்டு இங்கே வரணும். அதுக்காக இப்போ நம்ம ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். அதாவது இந்த 2 ஒயிட் கலர் இருக்குல்ல, அதில் இந்த பக்கம் ரைட் சைடு இருக்க ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். மேலே போகிற அதே அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இதில் நாட் போட்டுக்கலாம். ஒரு நாட் போட்டோம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? தெரியுதா? அடுத்து இந்த கோல்டு கலரில் ஒரு நாட் போடுறோம். ரெண்டாவது மறுபடியும் ஒரு கோல்டனில் போடுறோம். மூணாவது அடுத்து இன்னும் ஒரு ஒயிட் கலரில் நாட் போடுறோம். மொத்தம் 4 நாட்டு. ஓகேங்களா? பாருங்கள், புரிஞ்சிருச்சா? இப்போ 4 நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மேலே போகிற இந்த ஒயிட் கலர் ஒயர் அளந்து அப்படியே நம்ம ஒயரை கட் பண்ணிக்கலாம். அடுத்து மறுபடியும் இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலரு, இந்த ஒயிட் கலர்லேருந்து இந்த பக்கம் இருக்க ஒயிட் கலரில் நம்ம நாட் போடணும். இதே மாதிரி சுற்றிலும் போடணும். இதே மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துட்டு நாட் போடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போட்டோம்ல, அதே தான் போடணும். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி போட்டால் தான் அந்த கோயிலுடைய கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோபுரம் அந்த ஷேப் வரும் நமக்கு கரெக்டாக. அதே மாதிரி நமக்கு வந்து அதே ஷேப்பில் வரணும் அப்படின்னா, தத்ரூபமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் இந்த பக்கம் 4 கொடுத்துட்டேன். மேலே போகிற இதே ஒயர் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். அடுத்து மறுபடியும் ஒயிட் கலர் எடுக்கிறேன். மொத்தம் நம்ம 4 இடத்துல கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 2 ஒயரில் போட்டோமா, இப்போ 4 ஒயரில் போடுறோம். அடுத்து வர்றதில் கொஞ்சம் அதிகமாக 6 ஒயராக வரும். இது நீங்கள் ஒரே கலரில் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரே கலரில் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த லேஸு இதெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் 3வது ஒயரில் கொடுக்குறேன். இப்போ 4 நாட், அதாவது ஒரு 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 பக்கத்துக்கு நம்ம 4 நாட் கொடுக்குறோம். இதையும் அப்படியே நீங்கள் மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிக்கிறோம். அடுத்து மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறோம். பாருங்கள், பக்கத்தில் இப்போ இன்னி 4 ஒயர் இருக்கா, நம்ம 3 சைடு கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது 4வது சைடு வந்திருக்கோம், அதாவது 4வது பக்கம் வந்திருக்கோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ நம்ம 4 சைடும் போட்டோம். இப்போ அடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்ட்டுவாக போட்டோம்ல, அதே மாதிரி இங்கேயும் போடணும். இந்த ஒயிட் கலர் வருதா, அந்த இடத்துல போடுங்க. அப்போது நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 5 கோணம் கிடைக்கும். இந்த 4 பக்கமும் ஒரு 5 கோணம் கிடைக்கும். அது மாதிரி போட்டுக்கோங்க. மறந்துட்டு இந்த போடாமல் நீங்கள் வந்து சுற்று ஒயர் கொடுத்து போட்டிங்கன்னா நமக்கு இந்த ஃபினிஷிங் கிடைக்காது. கரெக்டாக அதே மாதிரி ஷேப் கிடைக்காது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானே வந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லித்தர்றேன். அதுக்கப்புறம் வந்து நானும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்பீடாக நான் போயிடுறேன். ஸ்கிப் பண்ண வேண்டிய இடத்துல நானே ஸ்கிப் கொடுத்துருவேன். அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு புரியல, மெதுவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வீடியோவை
கொஞ்சம் அப்படியே நீங்கள் ஒரு தடவை நல்லா கவனமாக பார்த்துட்டிங்கன்னா போதும், ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ 4 சைடும் நம்ம அந்த இன்ட்டு மாதிரி போட்டாச்சு. இப்போ 4 சைடு பாருங்கள், நமக்கு 5 கோணம் கிடைக்கும். 5 கோணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5 நாட்டு சேர்ந்து வர்றது தான் நம்ம 5 கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு 2 லைன் போடணும். இப்போ அடுத்து வர்றதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டாம், அப்படியே வளர்த்திட்டே போயிடலாம். அது நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த ஒயரில் எடுக்கிறோம். மறுபடியும் நம்ம கோல்டு கலர் எடுத்துக்கலாம். கோல்டு கலர் ஒயர் எடுத்துகிட்டு சொருகிற கலவாக ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் நம்ம ஒரு 2 லைன் போடணும். சுற்றிலும் 2 லைன் போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இப்படி தான் வரும். நம்ம இதை வந்து ஃபுல்லாக 2 லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் மறுபடியும் 2 லைன் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். இதை அப்படியே உள்ளே விட்டுருங்க ரன்னிங் ஒயரை. இப்போ நம்ம மறுபடியும் நாட் போடணும்ல. இந்த சென்டரில் 2 கோல்டன் கலர் நாட் இருக்கா, இந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க 2, இந்த பக்கம் 2, அதாவது வலது பக்கம் இருக்க 2, இடது பக்கம் இருக்க 2 ஒயரில் நம்ம நாட் போடணும். அப்போது மொத்தம் 1 2 3 4 5 6. ஃபஸ்ட்டு 2 ஒயரில் நாட் போட்டோம், அதுக்கப்புறம் 4 ஒயர், அதுக்கப்புறம் இப்போது 6. சரிங்களா? இப்போது இந்த ஒயிட் கலர் ஒயரை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதே அளவு அளந்துக்கோங்க. அளந்துட்டு நாட் போடுறோம். இந்த ஒரு பக்கம் சொல்லித்தரேன், அதே மாதிரி நீங்கள் 4 பக்கமும் போட்டு வந்துடுங்க. இப்போ அதாவது 2வது ஸ்டெப்பில் 4 ஒயரில் நம்ம நாட் போட்டோம். சரிங்களா? இப்போது வந்து 6 ஒயரில் நாட் போடுறோம். அதுக்கப்புறம் 8 ஒயரில் நாட் போடுவோம். இந்த மாதிரி வளர்த்திட்டு போகணும், அவ்வளோதான். பாருங்கள், நான் நாட் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம 6 ஒயரில் நாட் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு இந்த 6 ஒயரில் நான் நாட் போட்டிருக்கேன், தெரியுதா? கோல்டன் கலர் 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 போட்டிருக்கேன். இப்போ மேலே போகிற அளவு அதே அளவு அளந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு ஒயர் வந்து நான் இந்த ஒயர் வந்து கொஞ்சம் சாஃப்டான ஒயர் அப்படிங்கிறனால நான் 4 அடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஒயர் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 5 அடி கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா? 5 அடி இல்லைன்னா ஒவ்வொரு ஒயரை பொறுத்து நம்ம எடுக்கணும். இப்போ நான் ஒரு சைடு போட்டேன். இதே மாதிரி நம்ம இன்னும் 3 சைடு பாக்கி இருக்குல்ல, இதே மாதிரி போட்டுட்டு மறுபடியும் நம்ம இந்த கோல்டன் கலர் ரன்னிங் ஒயரை கீழே விட்டுருக்கோம்ல, அதை வச்சு நீங்கள் மறுபடியும் அப்படியே மேலே கொண்டு வந்து ஃபுல்லாக 2 லைன் வளர்த்திட்டு வந்துடுங்க. நானும் வளர்த்திட்டு வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் அடுத்த இந்த ஸ்டெப்புமே வந்து நான் போட்டு வந்துட்டேன். சரிங்களா? நம்ம அதுக்கப்புறம் 2 சுத்து ஒயர் கொடுத்து போட்டிருக்கோம். நம்ம இந்த பக்கம் ஜாயின் பண்ண உடனே இந்த பக்கம் வந்து நீங்கள் கிராஸ் போகிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த கிராஸாக ஒரு நாட் போட்டுடணும். இப்போ பாருங்கள், இந்த 4 கார்னர்லேயுமே இந்த 5 கோணம் வரணும். அதை நீங்கள் மறந்து அப்படியே போட்டுறாதீங்க. இது கரெக்டாக நீங்கள் போட்டு வந்தால் தான் நம்மளுடைய இந்த சாமி கோபுரம் கரெக்டாக வரணும் நமக்கு. சரிங்களா? இதுதான் வந்து தத்ரூபமான கோபுரங்க. சரிங்களா? இப்போ நான் போட்டு முடிச்சிட்டோம். நம்ம 2 லைன் வளர்த்திட்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம மறுபடியும் ஒயர் ஜாயின் பண்ணுறோம். அதுக்கு ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், இப்போது சென்டரில் 2 கோல்டன் கலர் ஒயர் இருக்கா, பக்கத்தில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 3 ஒயர் இருக்குது இந்த பக்கம், இதில் 3 ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க, மேலே போகிற அளவு வளர்ந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நாட் போடலாம். இப்போ இந்த ஒரு லைன் மட்டும் போட்டு காமிக்கிறேன். நமக்கு ஒயர் வந்து சின்னதாகிடுச்சு. இதை போட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த கீழே போட்டோம்ல, அதில் வச்சு பார்க்கலாம். பாருங்கள், இந்த தடவை நம்ம எவ்வளோ போடுறோம், 8 போடுறோம். 8 ஒயரில் நம்ம நாட் போடுறோம்.
இப்போது ஒரு சைட் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம மேலே போகிற அதே அளவு ஒயர் அளந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு சைட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம 3 சைடும் போடுவோம். போட்டு முடிச்சுட்டு மேலே பாருங்கள், இந்த பக்கம் வந்து நீங்கள் அப்படியே போட்டுறக்கூடாது, ஓகேவா? அதை வந்து நம்ம கிராஸ் போடணும் ஒவ்வொரு தடவையும். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த சைடு நம்ம போடும்போது மேலே போகிற ஒயர் அளவு எடுத்து போடுறோமா, இந்த சைட் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே வந்து மேலே வளர்த்திட்டு வந்துடக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் மறந்துடாதீங்க. இந்த சைடில் இந்த கார்னரில் வந்து நம்ம கிராஸாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த இது கரெக்டாக வரும். இது வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், இந்த சைடு இப்படி வருதா, கார்னரில் இன்ட்டுவாக மீட் பண்ணுதா, இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுற்றி ஒயர் கொடுத்து போடுங்க, சரியா? அப்போ தான் கரெக்டாக வரும். நம்ம இந்த அடுத்தது இன்னொரு ஸ்டெப்பை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாமா? பாருங்கள், நான் வந்து இப்போ நம்ம 8 நாட்டில் நாட் போட்டோம்ல, அதோட முடிச்சிருக்கோம். முடிச்சுட்டு நான் சுற்று ஒயர் கொடுத்து 3 லைன் வளர்த்திட்டு வந்திருக்கேன், சரிங்களா? இப்போ எனக்கு இந்த ஒயர் வந்து பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் உங்கள் ஒயரை பொறுத்துட்டு அளவிடுங்க. கெட்டியாக இருக்கிற ஒயராக இருந்தால் 4 அடி எடுத்துக்கோங்க. நம்ம கிளாஸ் ஒயராக இருந்தால் நீங்கள் 4 அடி எடுங்க, சரியாக வரும். இப்போ நம்ம இதை வந்து 3 போட்டிருக்கேன்ல, இதை வந்து நீங்கள் அப்படியே நம்ம சொருகிட்டு வந்துடணும், சரிங்களா? ஒரு லைன் வந்து உள்ளே போகிற மாதிரி சொருகிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் உள்ளே போகிற மாதிரி சொருகிட்டோம்னா நமக்கு இந்த கோயிலில் கீழே வைக்கிறதுக்கு, இந்த பாட்டில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், சரியா? இப்போ நான் பாருங்கள், ஏன்னா இதுக்கு மேலே நம்ம போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதோடு நம்ம முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நான் வந்து இது ஃபுல்லாக சொருகிட்டு வந்துடுறேன். ஒரு லைன் ஃபுல்லாக சொருகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன மேக் பண்ணுறீங்களோ அதை நான் எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நான் வந்து இதை ஃபுல்லாக வந்து சொருகிட்டு வந்துட்டேன். சொருகிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஃபினிஷிங் எப்படி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? நல்லா அழகாக கிடச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போது இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு கம் போட்டு ஒட்டிக்கோங்க, சரிங்களா? க்ளூ கம் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம இது கரெக்டாக இருக்கும். நான் சும்மா அப்படியே வச்சுருக்கேன். இதை வச்சு நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு தத்ரூபமான கோயில் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து உள்ள சிலை வச்சுருக்கேன் பாருங்கள். நான் வந்து சாய்பாபாவை வச்சுருக்கேன், தெரியுதா? சாய்பாபாவை வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் இது வந்து இப்படி நேரில் பார்த்தோன்னே தெரியணும் அப்படின்னீங்கன்னா இந்த இதை இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம எடுத்தோம்ல, கீழே வந்து 3 விட்டுருப்பேன், நீங்கள் வந்து 5 விட்டுக்கோங்க. 5 விட்டுட்டு நாட் போடுங்க. இந்த மேலே வந்து நம்ம வந்து இதோடய நிறுத்தியிருப்போம், சரிங்களா? இது எவ்வளோ? 1 2 3 4 5 6 நான் வந்து இது வீடுங்கிறனால நான் இதோட நிறுத்திட்டேன். கோயிலுன்னு சேர்ந்தால் நம்ம இந்த இடத்துல 5 வச்சு கொஞ்சம் இந்த வாசலை வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு சாய்பாபா நல்லாவே அழகாக தெரிவார். இருந்தாலுமே நமக்கு இப்படி பார்த்தா தெரியும், கால் தெரியும் பாருங்கள். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே உங்களால் எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ண முடியுமோ, ஒரு கோயிலுக்கு எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நீங்கள் அப்புறம் இந்த இடத்துல மாலையாக நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஓம் வரைவோம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபுல்லாக வரைஞ்சி நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து சாய்பாபா வந்து கொஞ்சம் பெரிய சிலையாக இருக்கனால நமக்கு இப்படி இருக்குது. நம்ம வந்து இப்போது பாருங்கள், இது குட்டி சிலை. இந்த குட்டி சிலையை வச்சோம்னா நல்லாவே தெரியும். இது வந்து லக்ஷ்மி சிலை, ஓகேவா? இது பாருங்கள் சூப்பராக நல்லா தெரியுது. இந்த மாதிரி சிலை இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சு இதை வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படியே இருந்தால் ஓகே தான், சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவங்களும் போடட்டும். நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை. ஸோ வந்து அதாவது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோடய கற்பனை திறத்தினால நான் கொண்டு வந்தது, சரிங்களா? ஓகேவா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாகவே என்னோடய க்ரியேட்டிவ் மைண்டு,
ஓகேங்களா? அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். நான் இது ஏன் வந்து மறுபடியும் சொல்கிறேன்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சேனலில் எப்படி நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேனலை வந்து யூனிக்காக கொண்டு வந்துட்ருக்கோம். தயவுசெய்து வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே. அப்புறம் மறந்துட்டேன், நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நிறைய பேர் வந்து லைக் போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் நிறைய இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்காக நானும் வந்து ஃபர்தராக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய ஆதரவுகள் எனக்கு வேணும். நண்பர்களே, உறவுகளே, அன்பு உறவுகளேன்னு சொல்லுவேன். ரொம்ப நன்றி.